இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய இது என்ன ட்ரெஸ்? யார் உள்ள இருக்கவன்? இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. ராஜாவோடைய ஒய்ஃப் அஃபேர்ல இருந்தாங்கன்னு சொல்லி இவரே நேர்ல போய் கண்டுபிடிச்சதும் அவங்க கூட அஃபேர்ல இருந்த ஆளு ஓடி போயிட்டான். சம்பவத்தினால கோவப்பட்ட ராஜா அவரோட ஒய்ஃப பலமா அடிச்சிருக்காருங்க. நான் என் ஒய்ஃப கிழிச்சு போட்டுட்டேன், நானும் என் குழந்தையும் சூசைட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே ஒரு வாக்கு மூலமா போட்டிருக்காருங்க. அந்த வீடியோலயே அவரோட ஒய்ஃப் அஃபேர்ல இருந்ததுக்காக போலீஸ்காரங்க கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க சொல்லியும் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இப்போ யாருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? சட்டப்படி பாத்தீங்கன்னா அஃபேர்ல இருக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா என்ன? ராஜா இன்ஸ்டாகிராம்ல போட்ட வாக்கு மூலம் யாருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணப்படும்னு சொல்லி நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல ராஜா அவரோட ஒய்ஃப் அஃபேர்ல இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருப்பாருங்க. அந்த வீடியோவை எவிடன்ஸா வச்சு இவரு டிவோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா ஈஸியா இவருக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருக்குங்க. அதை விட்டுட்டு அவங்கள போட்டு அடிச்சு அவரு சொன்னபடி அவங்கள கிழிச்சு போட்டு இப்போ அந்த அம்மா சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கண்டிப்பா இவர் மேல அசால்ட், வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட், அட்டெம்ப்ட் டு மர்டர்னு சொல்லி கேஸ போட்டு லைஃப் லாங் தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா எவிடன்ஸையும் வீடியோவா அவரே போட்டுட்டாருங்க. சோ இந்த கேஸை ஈஸியா முடிச்சிருவாங்க. தப்ப தட்டி கேக்குறேன்னு சொல்லி தற்குறித்தனம் பண்ணதுனால இப்போ அவரும் அவரோட பையனும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. மாட்டினாங்கன்னா முதல்ல சொந்த பையனையே கொன்னுட்டு நானும் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காகவே இனி அந்த பையன் 18 வயசு ஆகுற வரைக்கும் பக்கத்திலே விட மாட்டாங்க. அந்த பச்சை குழந்தை என்னங்க தப்பு பண்ணுச்சு, அப்பா வேண்டாம்ப்பா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது அழுகிறத பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் செட் ஆகலைன்னா அமைதியா டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு நான் என் கோவத்தை காட்டுறேன், ஈகோவை காட்டுறேன், நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜா பண்ணது சரியா தப்பான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேர் அக்ஷயா. இப்போ சோசியல் மீடியால பரவிட்டு இருக்க வீடியோ எதுவுமே இப்ப எடுத்தது கிடையாது. 2025 எடுத்தது ஏப்ரல்ல. இந்த வீடியோ அவரு தப்பா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியால எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல 2 டைம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகி இந்த வீடியோ யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இது ஒரு ஃபேக் வீடியோ. அவர் வேணும்னே கஞ்சா அடிச்சுட்டு நான் தங்கியிருக்க ஹாஸ்டல்ல வம்பிழுத்தாரு. அங்க ஸ்டாஃப் எல்லாருமே தான் தங்கியிருப்போம். என் கூட பக்கத்து ரூம்ல 2 பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு கவர் பண்ணி எடுக்கவே கிடையாது. வேணும்னா அவங்களையும் கூட நான் பேச சொல்றேன். இவர் என்னையும் மட்டும் கார்னர் பண்ணி நான் வேலைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு மொட்டையெல்லாம் அடிச்சாரு. அந்த மொட்டை அடிச்ச கேஸ்ல கூட இந்த வீடியோ எல்லாம் போய் காமிச்சு அனுதாபத்தை தேடிக்கிட்டாரு. அவர் சைடு நியாயம் இருக்க மாதிரி. நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருந்தேன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நைட்ல நான் ஸ்லீவ்லெஸ், அங்க எல்லாருமே ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்கோம். அதை விட குட்டி குட்டியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுங்களோட எல்லாம் அவர் அந்த ரூம்ல பேசி இருந்திருக்காரு. என்னை எப்போ ஊர்ல இருந்து வேலைக்கு கொண்டு போய் விடும்போதும் அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு ஜாலியா உட்காந்துட்டு சிரிச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள்லாம் கிளம்பி சென்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. ஸோ இந்த வீடியோவும் அவர் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி இந்த திருட்டு விஷயத்துலாம் இன்வால்வ் ஆகி கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பழக்கம் வச்சுட்டு ரொம்ப மனநல பாதிக்கிற சைக்கோ மாதிரி பண்ணுவார் அடிக்கடி. அவருக்கு அந்த சைக்கோ கேரக்டர் வந்துருச்சுன்னா அவரை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ணா அப்படின்னு போட்டு அடிப்பாரு. ஸோ அதனாலதான் நான் 1 இயரா அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருந்தேன். இப்போ கூட வாழ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிகரெட் எல்லாம் சுட்டு வச்சிருவாரு. ஃபுல்லையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. நான் வேலைக்குள்ள இருந்தேன்னா ஃபுல்லையை பார்க்க வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூல்லுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுட்டு இப்பெல்லாம் அவ்வளோ காயம். நான் ஜூன்ல வரேன் அப்படின்னு சொன்னேன். ஜூனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே பிள்ளைக்கு பொண்ணு வந்துருச்சுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சுட்டாருன்னே தெரியல. நீ கிளம்பி வா, பிள்ளைக்கு மேல அக்கறை இல்லையா அப்படிங்கிறாரு. நான் எங்க இருப்பேன், வீடு பார்த்துட்டு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு ஜூன் 1ஆம் தேதி வீடு பார்த்துட்டு இங்க கூடி வந்துட்டேன். ஜூன் 3ஆம் தேதி இது மாதிரி என்கிட்ட சண்டை போட்டு என்னைய வெட்டிட்டு சம்மந்தமே இல்லாத எப்போ உள்ள ஒரு வீடியோ தூக்கி போட்டு இப்போ அவர் மேல தப்பு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாரு. அவர் தொடர் குற்றவாளி, ட்ரக்ஸ் அடிக்ட் வேற, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு எங்களெல்லாம். ஸோ அதனாலதான் நான் 1 இயரா பிரிஞ்சிருந்தேன். இப்ப கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஒரே நாள்ல. அவரோட சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் நான் பிரிஞ்சிருக்கேன். ஸோ இந்த தப்பா வீடியோ ஷேர் பண்றது எதா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அவர் மேல அவ்வளவு அனுதாபம் இருந்தா என் சைடு என்ன நடந்திருக்கு எல்லாமே கேளுங்க. அவர் நல்ல பையன்லாம் கிடையாது. நீங்க அவருக்கு அனுதாபப்படுற அளவுக்கு இவ்வளவும் பண்ணிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ தூக்கி இதோட மேட்ச் பண்ணி அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு.